பார்த்திங்கன்னா இது வந்து கேழ்வரகுங்க. இந்த கேழ்வரகு வந்து இப்போ வந்து இதோடு இருக்குது, தோவையோடு இருக்குது. வந்து இதை வந்து தீட்டணும். இந்த இருக்குது பார்த்திங்களா, அந்த கேழ்வரகு தனியாக சிகப்பாக தெரியும், அது மேலே கவர் பண்ணியிருக்கு பாருங்கள். அப்படி தான் இருக்கும். அதை தீட்டி தான் எடுப்பாங்க. அறுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த தோவை நீங்கும். ஆனால் இப்போ நம்ம சந்தையில் வாங்கினோம்னா இப்படி தான் இருக்கும். சந்தையிலையோ ஹோலாக ஒரு 4 மரக்கா 6 மரக்கான்னு வாங்குகிறோம் பார்த்திங்களா, அது இப்படி தான் இருக்கும். இந்த தோவையை நம்ம எடுக்கணும். இது எப்படி இப்படி தீட்டுவாங்க. கேழ்வரகு தீட்டுறது தீட்டி தான் அப்போலாம் பயன்படுத்துவாங்க. அந்த பார்த்திங்கன்னா அந்த கேழ்வரகை நீரில் விட்டு கொஞ்சமாக தண்ணியை வச்சுக்கிட்டு 2 கையாலையும் கசக்குனோம்னா இது நல்லா தீட்டப்பட்டுடும். அந்த தோவை நல்லா எடுந்துடுது. இப்படி தான் தீட்டி நம்ம அதை காய வச்சு அதுக்கப்புறம் மாவாக்கணும். இப்போ தீட்டுறதுன்னா முதலெல்லாம் வந்து உரலில் இட்டு குத்துவாங்க. உரலில் இட்டு அதை குத்தும்போது அந்த தோவை நீண்டும் அதை அப்படியே புடச்சிக்குவாங்க. அந்த மேலே உள்ள உமி நீங்கிடும். ஆனால் இப்போ இது வந்து இந்த மாதிரி நம்ம நீரில் விட்டு கசக்கி எடுக்கும்போது அந்த உமி நீங்கிடுது. நல்லா சிகப்பாக வந்துடுது கேழ்வரகு. இந்த இருக்குது பாருங்கள், இந்த கேழ்வரகு அப்படியே இதை அலசினது தான் இது அலசின கேழ்வரகு. இது நல்லா சிகப்பாகிடுது. இது நம்ம நேரடியாகவே மிஷினில் கொடுத்து மாவாக்கிக்கிட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண கேழ்வரகு தான் ரொம்ப சத்தானது, எந்த கலப்படமும் இல்லாமல் இருக்கும். சில கேழ்வரகு வந்து சீயக்காய் மாதிரி அடிக்கும். அந்த மாவு நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது சில பிராண்டட் ஐட்டம்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நாங்கள் தெரியல. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி நேரடியாக கேழ்வரகை வாங்கி இந்த மாதிரி தீட்டிட்டு நீரில் விட்டு தீட்டி அதை காய வைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து உரலில் இட்டு தீட்டிக்கலாம். போதுமாது. இந்த இடத்த நீட்டாக கழுவியாச்சு. இப்போ இந்த கேழ்வரகை இப்படி மாடிக்கு கொண்டு போக முடியாது, இப்போ ஒரே வெயில். இப்போ இந்த மாதிரி கொட்டி காய வச்சிடலாம். இந்த இடத்த சுத்தமாக கழுவிட்டு இந்த இடத்துல கொட்டிட்டோம். தண்ணி வடிய விட்டு நம்ம கிண்டி விட்டு அப்படியே காய வச்சிட வேண்டியது தான். அது 2 நாளைக்கு காய வச்சு எடுத்தோம்னா நல்லாயிடும். அப்புறம் நம்ம அடித்து மாவாக்கி வச்சுக்கிட்டலாம். அதில் புட்டு சுடலாம், அடை சுடலாம், கொழுக்கட்டை, அப்புறம் புட்டு, அப்புறம் சேமியா, இடியாப்பம், இப்படி எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அது வந்து சுத்தமானதாக இருக்கும், கலப்படம் இல்லாததாக இருக்கும், நல்லா சத்து மிகுந்தது. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி தான் இந்த கோதுமை இப்போ உள்ள இதுபடி இந்த கேழ்வரகை தீட்டுறது இப்படி தான். இல்லைன்னா நம்ம உலக்க போட்டு இடித்து அப்படி எடுப்பாங்க, குத்தி எடுப்பாங்க. தேங்க்யூ.